ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் சேனல். நம்ம அந்த ரேஷன் கோதுமை க்ளீன் பண்ணி வச்சோம்ல, அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லாவே இருந்தது. நல்லா ஏற்கனவே கோதுமை போட்ட மிஷினில் தான் போட்டிருந்தேன். நல்லா சாஃப்டாகவே அரைச்சி கொடுத்துருந்தாரு. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில. மேபி நான் மிக்ஸ் பண்ணதுனால தெரியலையா என்னன்னு தெரில. அந்த எண்ணெய் கவரை கட் பண்ணி அதில் தோய்ச்சி நல்லா சாஃப்டாக ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு காலையில் டீ நான் கொஞ்சம் சூடாக குடிக்கல, ஆறிப்போச்சு. ஸோ அதனால் ஒரு பிளாக் டீ ஒன்று எடுத்துக்கிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நைட்டு டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், பீன்ஸ் விலை கூட இருந்தது. கேரட் போட்டால் இவங்களுக்கு திடுப்பாயிடும்னு சொல்லிட்டு போட வேண்டாம்பாங்க. எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் எம்டி சால்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ட்ரை பண்ணேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வரமல்லி, ஜீரகம், வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. இது தக்காளி வதக்கினதுக்கப்புறம் இது பச்சை வாசனை போக கொஞ்சம் இது அப்படி சுருண்டு வர அளவுக்கு இதை வதக்கிட்டு தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னவோ தெரில, சட்னி வகைரால் கூட இந்த வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கு டைம் அலோவ் பண்ணி அப்புறம் அதை அரைக்கிறது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பச்சையாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி வதக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது டேஸ்ட் வைஸ் இந்த மாதிரி வதக்கி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னவோ அது பெரிய வேலை மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டு எண்ணெயில் திருப்பியும் சோம்பு போட்டு இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் தான் விட்டேன்னு நினைக்கிறேன், அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம அது ஏற்கனவே வதக்கிட்டோம். ஸோ பச்சை வாசனை ஆல்ரெடி போயிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும்தான். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, இந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி. இதுக்கு பொட்டுக்கடல மாவு அரைச்சி விடணும், கடல மாவு அரைச்சி விடணும், அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு ஏதாவது போடணும், அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இதில் கசகசா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் அதனால் அதை ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான், எம்டி சால்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டைம் எடுக்காது. அப்புறம் இதை ஆற விட்டுட்டு நான் ஹாலுக்கு சப்பாத்தி இட போயிட்டேன். கோயம்பேடுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பட் கருவேப்பிலை வாங்கிட்டு வர மறந்துட்டேன். ஸோ லோக்கல் ஷாப்லேயே உருளைக்கிழங்கும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு அதுவே ஒன்றே இப்போ தான் கருவேப்பிலையோட அருமை தெரியுது. எங்கள் வீட்டு கொல்லையில் கருவேப்பிலை உண்டு. அப்பப்போ பறிச்சுட்டு பண்ணுவோம் மாமியார் வீட்டு பின்னாடி. பட் இங்கே கருவேப்பிலை இல்லாதனால அது காஞ்சி போயிடுமோன்னு சொல்லிட்டு அவசரமாக அதை க்ளீன் பண்ணி பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் இப்போ தான் சொன்னேன்ல, ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அங்கே நின்றுக்கிட்டு இட்டால் எனக்கு என்னவோ அது ரொம்ப நேரம் 1 hour ஆறா மாதிரி இருந்தது சப்பாத்தி பண்ணுறதுக்கு. இவந்தோ அதே டைம் இங்கே எடுத்தாலும் இந்த கசகச இல்லாமல் ஃபேன் காற்றுல இங்கேயே உட்காந்து இட்டு அந்த நோட் புக்கில் போட்டு இது. ஆனால் ரொம்ப நேரம் நோட் புக்லேயே போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த ஈரத்தன்மை அதில் இறங்கிடுச்சு அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப விரைச்சி போன மாதிரி போயிடும். டக்குன்னு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்றே போட்டு வாட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்லாவே இருக்குது. எனக்கு என்னவோ அது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக நான் வேலை செய்கிறதுனால எனக்கு அது மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தெரியுதான்னு தெரில. நம்ம இன்னொரு வீட்டில் கிச்சனில் செஞ்சோன்னா ஏதோ சீக்கிரமே வேலை முடிச்சிட்டா மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது மைண்ட் ட்ரிக்கு தான். இதே வேலையை தான் அங்கேயும் செய்ய போகிறோம். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சா என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு சீக்கிரம் முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் வரைக்கும் சப்பாத்தி சால்னா ரெடி. கொஞ்சோண்டு சாதம் இருந்தது, அந்த சாதமும் போட்டுக்கிட்டாச்சு. ஸோ சப்பாத்தி 1 மீந்ததுன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் என் பையன் வச்சு சக்கரை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ கரெக்டாக போயிடுச்சு. நல்லா இருந்ததுனால தான் காலியாச்சு, இல்லாட்டினா காலியாக இருக்காது. அப்புறம் உரகுத்துறதுக்கு பால் அந்த சைடு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டெய்லி பால் காய்ச்சி உரகுத்துறது, அந்த ஏனம் தேய்க்கிறது, அந்த தயிர் ஏனம் தேய்க்கிறது இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு சில பேர் அந்த 2 லிட்டர் வாங்கி 1 வீக்குக்கு அப்படியே துவச்சி வச்சுக்கிறாங்க. அது புளிக்குமா, அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த நாபில் எனக்கு எண்ணெய் சரியாகவே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் 10 days ஊருக்கு போனதுனால நான் எவ்வளோ தேய்ச்சுமே அது உள்ளுக்குள்ளே எனக்கு அது ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை. அப்புறம் இந்த டூத் பிக் வச்சு உள்ளுக்குள்ளே குத்தி பார்ப்போமேன்னு குத்தி பார்த்தேன். நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக வந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
அவ்வளோதான், நைட்டு டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட எல்லோரும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.